இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறதான தேவனுடைய வார்த்தை ஆவி மண்டலத்தில் காணப்படுகிற ஒரு பிரச்சனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிரச்சனை என்ன என்று சொன்னால், தீட்டுப்பட்டதான காரியங்கள், தீட்டு உண்டாக்குகிறதான காரியங்கள். த ப்ராப்ளம் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் டிஃபைல்மெண்ட், தீட்டு உண்டாக்குறதான காரியங்கள். ஏனென்று சொன்னால், நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக போகிறோம். அதுதான் நம்முடைய உண்மையான குறிக்கோள். அதுதான் இல்லைங்களா? நம்ம எதற்காக ஆலயத்துக்கிறோம், எதற்காக ரட்சிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த வாழ்க்கைக்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையை தேவனோடு நித்தியமாக நாம் கழிக்க போகிறோம். அவ்விதமாய் போக வேண்டிய அந்த இடத்துல நாம் தேவனுடைய வார்த்தையை குறித்து வாசிக்கிற பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரலும் வாசிக்கலாம். 354வது பக்கத்தில் இருக்கு. அதில் எடுத்துட்டிங்களா? 354வது பக்கத்தில் இருக்குது. 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரலும் நம்ம வாசிக்கலாம். சேர்ந்து வாசிக்கலாமா? ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. உலகத்தாருடைய மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அந்த கடைசி வசனத்தை நம்ம திரும்பி வாசிக்கலாமா? தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். இப்போது நம்ம பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் தீட்டான காரியங்கள், அருவருப்பான காரியங்கள், பொய்யான காரியங்கள் ஒன்றும் இல்லாதபடி காணப்படுவோமானால் அந்த தேசத்துக்குள்ளாக நம்மால் பிரவேசிக்க முடியுமே ஒழிய, மற்றபடி நாம் ஆராதனைக்கு வர்றதுனாலையோ, ஆராதிக்கிறதுனாலையோ, காணிக்க போடுறதுனாலையோ பரலோக ராஜ்யத்தில் நமக்கு இடம் இருக்காது, இருக்குன்னு சொல்லவும் முடியாது. தீட்டுள்ளதும் அருவருப்பும் பொய்யை பேசுகிறதுமாகிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அதுவே நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகின்றதான காரியமாக இருக்குது. வேறு எந்த காரியமும் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. ஆகவே இந்த நாட்களிலே இந்த தீட்டான காரியங்கள் எவைகள் என்று நாம் பார்த்து அவைகளை நம்மை விட்டு அகற்றும்படியாய் தேவனிடத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். தீட்டான ஒன்றும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கவே முடியாது. தானியேலுக்கு எழுதினதான தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 1028ஆம் பக்கத்தில் இருக்குது. சேர்ந்து வாசிக்கலாமா? தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதான தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இறைக்கவும் கிடைக்கும்படி செய்தார். பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடொற்ற வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடிப்போனவைகளாக காணப்பட வேண்டியதென்ன? அதனால் ராஜா என்னை சிரச்சேதம் பண்ணுவாரே என்றான். அப்பொழுது பிரதானியாகிய தலைவனாலே தானியேல் அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் மேல் விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்ட மேல்ஷார் என்பவனை தானியேல் நோக்கி, 10 நாள் வரைக்கும் அடியாரை சோதித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும். பின்பு நீர் காண்கிறபடி அடியாருக்கு செய்யும் என்றான். அவன் இந்த காரியத்தில் அவளுக்கு செவி கொடுத்து 10 நாளளவும் அவளை சோதித்து பார்த்தான்.
10 நாள் சென்ற பின்பு ராஜ்ய போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கலும் அவர்கள் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது. ஆகையால் மேல்ஷார் அவள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவள் குடிக்க கட்டளையான திராட்சரசத்தையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தான். இந்த 4 வாலிபரும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். இந்த இடத்துல தானியேலும் அவரோடு சேர்ந்ததான அந்த மற்ற வாலிபர்களும் இவங்க பாபிலோனுக்கு சிறை பிடிக்கப்பட்டு கொண்டு போயிருந்தாங்க. சிறையிருப்பில் இருக்கிறாங்க. அந்த சிறையிருப்பில் இருக்கிறதான அந்த நாட்களில் அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, சிறை பிடித்து வந்திருக்கிறதான வாலிபர்களில் சிலரை நல்லவர்களாக செலக்ட் பண்ணு, அவங்க என்னுடைய சமூகத்தில் அவங்க எனக்கு பணிவிட செய்யணும், ஆகவே அவங்கள செலக்ட் பண்ணி நீ அவங்கள என்கிட்ட கொண்டு வான்னு சொல்லி அதற்காக ஒருத்தரை நியமிக்கிறார். இப்போது அந்த தேசத்தில் பார்த்திங்கன்னா அந்த விக்கிரகங்களுக்கு படைத்ததான அந்த ஆகாரத்தை தான் அந்த ராஜாவுக்கு கொடுப்பாங்க. அப்போ அந்த ராஜா அரண்மனையில் இருக்கிறவங்களும் இந்த விக்கிரகத்துக்கு படைத்ததை தான் புசிப்பாங்க. ஆகவே இதை அறிந்ததான தானியேல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நாங்கள் ராஜ போஜனம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு பருப்பு முதலான மரக்கறிகளை எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் அதில் சாப்பிடுவோம்னு சொன்னோன்னே உடனே அந்த விசாரிப்புக்காரனாய் நியமிக்கப்பட்டிருக்கிற மேல்ஷார் என்ன சொல்கிறாரு, உங்களை ராஜா சோதித்து பார்த்து உங்கள் முகம் ரொம்ப டல்லாக இருக்கிறத பார்த்துட்டு ஏன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்பார். அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன், நீங்கள் கொடுக்க சொன்ன அந்த ஆகாரத்தை கொடுக்காததுனால அவங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்லி ராஜா தெரிஞ்சுக்கிட்டா என்னுடைய தலையை வெட்டிடுவாரே அப்படின்னோடனே உடனே தானியேல் சொல்கிறாரு, ஒரு 10 நாளைக்கு டெஸ்ட் பண்ணுங்கள், ராஜ போஜனம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு சாதாரணமான சாப்பாடை கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்படி செய்யுங்கன்னு சொல்லி. அதே போலவே 10 நாள் என்ன பண்ணுறாங்க, அந்த ராஜ போஜனத்தை இவர்களுக்கு விலக்கி இவர்கள் விரும்புகிறபடி பருப்பு காய் இந்த மரக்கறிகளை இவங்களுக்கு கொடுக்குறாங்க. 10 நாள் சென்ற பின்பு இவர்களை பார்க்கும் பொழுது இவருடைய முகம் பிரகாசமாக இருக்கிறது. மற்றவர்களை விட 10 மடங்கு சமர்த்தியர்களாக இவர்கள் காணப்படுகிறார்கள். காரணம், இவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சு, நாங்கள் ராஜ போஜனத்தினால் எங்களை தீட்டுப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தீர்மானம் பண்ணியிருந்தாங்க. அந்த தீர்மானத்தின்படி அவர்கள் ஜீவித்த பொழுது அவருடைய வாழ்க்கை மற்றவர்களுடைய வாழ்க்கையை விட வித்தியாசமான ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, தானியேலுக்கு எந்த மறைபொருளையும் வெளிப்படுத்தக்கூடியதான அந்த கிருபையை தேவன் கொடுத்தார். ஆகவே இந்த நாட்களிலே நாம் இந்த இடத்துல பார்க்க போகிறது, நம்மை தீட்டுப்படுத்துகிறதான எந்த காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. பரிசுத்தமாக இருக்கணும். தேவன் பரிசுத்தராக இருப்பது போல நம்மையும் பரிசுத்தமாக இருக்கும்படியே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். ஆனால் இந்த நாட்களில் இவ்விதமான காரியங்களை நமக்கு பிரசங்கிக்கப்படுவது இல்லை. கிருபை மற்ற காரியங்களை குறித்து சொல்கிறாங்களுடைய பரிசுத்தத்தை குறித்து, தீட்டுப்படாத காரியங்களை குறித்து இன்றைக்கு சபைகளிலே போதிப்பது கிடையாது. ஆனால் இந்த நாளிலே தேவன் நமக்கு அதை உணர்த்துகிறார். நம்ம போகிறதான, நம்ம ஆலயத்துக்கு வந்ததான ஒரு நோக்கம் உண்டு, பரலோக ராஜ்யத்துக்கு எவ்விதமாவது போகணும் அப்படின்றது தான். அப்போ போகிறதுக்கு நமக்கு சில தகுதிகளை தேவன் நியமித்திருக்கிறார். அதில் முதலாவது ஒரு தகுதி, தீட்டுப்படாதவர்களை, பொய் சொல்லாதவர்களை, அருவருப்பான காரியங்களை செய்யாதவர்களை தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போவாரை ஒழிய மற்றபடி தீட்டுள்ளவர்களை, அருவருப்பான காரியங்களை செய்கிறவர்களை, பொய் பேசுகிறவர்கள் ஒரு நாளும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. இது நம்முடைய மனசில் நல்ல ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்போது நமக்குள்ளே தீட்டுப்படுகிறதான எந்த ஒரு காரியமும் நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை கெடுத்துடும், நம்முடைய பரலோக ராஜ்யத்தினுடைய பிரவேசத்தை அது கெடுத்து போட்டுரும். ஆகவே இந்த நாட்களிலே நாம் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதே போல் 2 கொரிந்தியர் 250 பக்கத்தில் இருக்குது. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்கள். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்துவோம். மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டாகிறதான
எல்லா அசுசிகளும் நீங்கும்படியாய் நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். அதற்கு மேலே இருக்கிறதான அந்த அதிகாரத்தின் வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஏன்னா இதில் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் இருக்குது. எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் அப்படின்னு சொல்லி 6ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம் பாருங்க. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்மதம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கு சம்மதம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாக இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். அப்போ நம்ம யார்? ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நமக்குள்ளே யார் இருக்கிறா? பரிசுத்தராகிய பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, திரியேக தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார். அப்போது நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. இதை தீட்டுப்படுத்துவதற்கு, அசுத்தப்படுத்துவதற்கு நமக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. அப்படி ஒருவேளை இயேசுவையும் வைத்துக்கொண்டு அசுத்தமான காரியங்களை நாம் செய்வோமானால் நிச்சயமாகவே நம்முடைய பரலோகத்தினுடைய நுழைவை நாம் இழந்து போய்விடுவோம். அப்போ நம்ம ஆராதனைக்கு வர்றதெல்லாமே வேஸ்ட் ஆகிடும். நம்ம ஏன் வந்து உட்காந்துக்கிட்டு இவ்வளோ நேரம் நம்ம இந்த காலை வேளையில் நீங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து வரீங்க, காலையில் தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு எழுந்து ஆலயத்துக்கு போகணுன்னு எதுக்காக வரோம்? பரலோக ராஜ்யத்தில் போகணும், பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், தேவனோடு வாழணும். இதுதான். இந்த உலகம் நமக்கு சொந்தம் அல்ல, இந்த உலகம் நிலையானது கிடையாது. நமக்கென்று தேவன் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். தேவன் நமக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற நகரத்திலே நாம் வாசம் பண்ண போகிறோம். அந்த நகரத்தில் வாசம் பண்ணுவதற்கு நம்மிடத்தில் காணப்பட வேண்டியதான சில குணங்கள் இருக்கிறது, நமக்கிட்ட காணப்படக்கூடாத சில சுபாவங்களும் இருக்கிறது. அதை நாம் தெரிந்து கொண்டு அதை நாம் சரி செய்யும் பொழுது தீட்டுள்ளதை, அருவருப்பானதை, பொய்யை நாம் விலக்கி தேவனுக்கு பிரியமான பரிசுத்த பாதையில் நடக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஹல்லேலூயா. அடுத்ததா எரேமியா 3ஆம் அதிகாரம் 876 பக்கத்தில் இருக்குது. எரேமியா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. 1-2 வசனங்களை வாசிக்கலாம். ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட அவள் அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவியானால் அவன் அவளிடத்தில் இனி திரும்ப போவானோ? அந்த தேசம் மிகவும் தீட்டுப்படும் அல்லவோ என்று மனுஷர் சொல்லுவார்கள். நீயோ வென்றால் அநேக நேசரோடு வேசித்தனம் பண்ணினாய், ஆகிலும் என்னிடத்திற்கு திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ மேடுகளின் மேல் உன் கண்களை ஏறெடுத்து நீ வேசித்தனம் பண்ணாத இடம் ஒன்று உண்டோ என்று பார். வனாந்தரத்தில் அரபியன் காத்து கொண்டிருக்கிறது போல நீ வழி ஓரங்களில் உன் நேசருக்காக காத்து கொண்டிருந்து உன் வேசித்தனங்களாலும் உன் அக்கிரமங்களினாலும் தேசத்தை தீட்டுப்படுத்தினாய் அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் எச்சரிக்கிறார். அதாவது ஒரு புருஷன், ஒரு மனைவி, இவங்களுக்குள்ள ஒரு பரிசுத்த விவாகம் ஏற்பட்டு ஒரு உடன்படிக்கைக்குள்ளே இவங்க வராங்க. இப்போ இவங்க எப்படி இருக்கும் பொழுது இந்த ஸ்திரீயானவள் தன்னுடைய புருஷனை விட்டு வேறொரு ஆணோடு தொடர்பு வைத்து கொண்டு போயிருப்பாங்கனால் அந்த புருஷன் மறுபடியும் அவளை தன்னிடத்தில் சேர்த்துக்கொள்ளவே முடியாது இல்லைங்களா? ஏன்னா அவள் தீட்டுப்பட்டவளாய் மாறிவிடுகிறாள். அதே போலவே இன்றைக்கு சபையானது மணவாளனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் தீட்டான காரியங்கள் காணப்படுமானால் நம்முடைய மணவாளனை எவ்வளோ வேதனைப்படுத்தும் இல்லைங்களா? அப்போ நம்ம எப்படி பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும்? மணவாட்டியை சேர்த்துக்கொள்ளும்படியாய் மணவாளனாகிய ஆண்டவராகிய இயேசு சீக்கிரமாக இந்த பூமிக்கு வரப்போகிறார். அப்போது மணவாட்டி பரிசுத்தமான காரியத்தில் பரிசுத்த அலங்காரத்தோடு அவள் இருப்பாளானால் அவளை நிச்சயமாகவே அவர் சேர்த்து கொள்வார். இவ்விதமாக நாம் தேவனோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு என்றென்றும் அவரோடு நாம் அரசாட்சி செய்வோம். இப்போ இங்கே இருக்கிறதான வாழ்க்கை ஒரு நிலையற்ற வாழ்க்கை. இதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம்தான் இருக்குது. அதுக்கப்புறம் எந்த விதமான முயற்சி செய்தாலும் இந்த பூமியில் நம்மளால் வாழ முடியாது, இருக்க முடியாது.
அப்போ ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபம். ஆண்டவருடைய வருகைக்கு உரிய காரியங்கள் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பார்த்துட்டு ஏதோ உலகத்தில் நடக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, நமக்கு ஒரு இடத்தை தேவன் ஆயுதம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல அவர் நம்மை கொண்டு போய் வைத்து அவரோடு நித்தியமாய் வாழ வைக்க போகிறார். அதற்காகத்தான் இந்த பூமி இப்பொழுது கொடூரமான காரியங்களினாலே நிரம்பி தீட்டுப்பட்டதாய் காணப்படுகிறது. இந்த தீட்டு நீங்கி சுத்திகரிக்கும்படியாக தேவன் சபையை இந்த நாட்களிலே தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்காக தான் சபையில் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இது நமக்கு சுத்திகரிக்கக்கூடியதான ஒரு இடமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினால், இயேசுவின் நாமத்தினால், தேவனுடைய வார்த்தையினால் நம்முடைய வாழ்க்கை சுத்தமாக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தில் அவரோடு என்றென்றும் வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இதற்காக தான் தேவன் சபையை நியமித்திருக்கிறார். இதற்காக தான் நம்ம ஆராதனைக்கு வரோம். இங்கே தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நாம் நடக்கும் பொழுது நாம் பரிசுத்தமாக இருக்கிறோம். தீட்டு இருந்தாலும் தீட்டை நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இங்கே பாருங்கள், அந்த 2வது வசனத்தில், கடைசி வசனத்தில், உன் வேசித்தனங்களாலும் உன் அக்கிரமங்கத்தினாலும் தீட்டுப்படுத்தினாய். 1வது வசனத்தில் பாருங்கள், 1வது வசனத்தில் கடைசி பகுதி, ஆகிலும் என்னிடத்திற்கு திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ தீட்டுப்பட்டது உண்மை, அருவருப்பான காரியங்களை செய்தது உண்மை, பொய் பேசினது உண்மை. ஆனாலும் உன்மேல் இரக்கம் உள்ளவராய் உன்னை மறுபடியுமாக என்னோடு இருக்கும்படி உன்னை நான் அழைக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை அழைக்கிறார். இப்போ இந்த காலை வேளையில் நம்மை பார்த்து ஆண்டவர் கூப்பிட்றாரு. பரவாயில்ல, உன்னுடைய அருவருப்புகளை, உன்னுடைய தீட்டை, உன்னுடைய பொய்யை எல்லாவற்றையும் நீ செய்திருக்கிறாய், எல்லாவற்றையும் நீ செய்து இந்த இடத்துல வந்திருக்கிறாய். ஆனாலும் நான் உன்னை மறுபடியுமாக என்னோடு சேர்த்து கொள்ளும்படியாய் இந்த காலை வேளையில் நான் உன்னை அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளோட பேசுகிறார். இப்போ நாம் என்ன சொல்ல போகிறோம்? ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மை கூப்பிடுகிறார். மறுபடியும் வா, உனக்கு மறுபடியுமா ஒரு சான்ஸ் ஒன்று கொடுக்குறேன். நீ இழந்து போன எல்லா பரிசுத்தத்தையும், நீ இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் உன் வாழ்க்கையில் கொடுப்பதற்கு நான் வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா! இது எத்தனை பேருக்கு சந்தோஷமான செய்தி? ஆமென், ஹல்லேலூயா! கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, உன்னை சுத்திகரித்து உன்னை பரிசுத்தப்படுத்தி என்னோடு நித்தியமாய் வைத்து கொள்வதற்கு நான் உன்னை அழைக்கிறேன். நீ என் வார்த்தையை கேட்டு வருவாயானால், இந்த நேரத்தில் உன்னை ஒப்பு கொடுப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கை மேன்மையுள்ளதாக மாறும். உலகத்தில் எவ்வளோ பிரச்சனைகள், பயங்கரங்கள் இருந்தாலும் அதுக்கு மத்தியில் கர்த்தர் நமக்கு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறாரு. பரிசுத்தமாக வாழ தேவன் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அவர் பரிசுத்தராய் இருப்பது போல நம்மையும் பரிசுத்தராய் மாற்றும்படியாகவே தேவன் இந்த நாட்களில் நம்மை சபையில் வைத்து ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. வேற ஒன்றும் இல்லை. இங்கே சபையில் ஆட்டம் ஆடுவதற்கோ கூத்தாடுவதற்கோ இது எல்லாத்துக்குமே இன்றைக்கி இடம் இல்லை. தேவனுடைய ஆலயத்தில் இன்றைக்கி என்ன இருக்கணும் அப்படின்னா, பரிசுத்தமாக இருக்கிறவர்களை பரிசுத்தமாக்கும்படியாக தேவன் நம்மை ஆலயத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இதை உணராத ஜனங்கள் இன்றைக்கு தங்களுடைய கண்களுக்கு விரும்பினபடி, தங்களுடைய மாம்சத்துக்கு விரும்பினபடி அவர்கள் வீணாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதற்கு காரணம், நம்மை பரிசுத்த ஜனங்களாக இருப்பதற்காகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அசுத்தத்திலிருந்து நம்மை வேறு பிரித்திருக்கிறார். நாம் ஆனால் என்ன பண்ணுறோன்னா, நம்ம இப்படியே வேறு பிரிக்கப்பட்டிருந்தாலும் நிறைய நேரத்தில் என்ன பண்ணிடுறோம், அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளோடு போய் இணைக்கப்பட்டு நம்முடைய பரிசுத்தத்தை இழந்து விடுகிறோம். அப்போது அந்த மாதிரி காரியங்களில் ஈடுபட்டிருப்போமானால் இந்த நாளில் தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்துறேன். நான் இழந்து போன எல்லா காரியங்களையும் மறுபடியுமாக எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தர நீங்கள் வல்லவராக இருக்கிறீங்க. என் உலகத்தில் பிசாசு என்கிட்டருந்து எதெல்லாம் தந்திரமாக வஞ்சித்து என்னை ஏமாற்றி என்னிடத்துலேருந்து திருடி சென்றானோ, அந்த திருடி சென்ற எல்லா காரியங்களையும் மறுபடியுமாக என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுப்பதற்கு நீர் வல்லவராக இருக்கிறீங்க. ஆண்டவரே, உங்கள் கரத்தில் நான் என்னை இந்த காலை வேளையில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவ கரத்தில் நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். இது ஒரு விசித்திரமான செய்தி. ஆவி மண்டலத்தில் காணப்படுகிறதான சில குறைவுகளை ஆவியானவர் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! இவ்விதமாக நாம் தீட்டுப்படும் பொழுது நம்முடைய குடும்பம் தீட்டுப்படுகிறது. அந்த ஒரு மனுஷனால் அந்த முழு குடும்பமுமே தீட்டுப்படுகிறதாக இருக்கிறது. ஆதாமும் ஏவாளும் தேவன் விலக்கினதான கனியை புசித்து பாவம் செய்தபடியினாலே முழு உலகத்திற்குள்ளாகவும் அந்த பாவம் கடந்து வந்துடுச்சு. ஆனால் அதிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி
நம்மை மீட்டு பரிசுத்தமாய் வாழும்படியாக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு சென்றிருக்கிறார். மறுபடியும் நம்மை சேர்த்து கொள்ளும்படியாக வரப்போகிறார். அப்போ இந்த காரியத்தை அறிந்ததான நாம் எந்த அளவுக்கு ஆயத்தத்தோடு இருக்கிறோம் என்பது தான் மிகவும் முக்கியம். ஆயத்தம் இல்லாத நம்மை ஆயத்தப்படுத்த தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஒரு யோனா அந்த கப்பலில் அவன் வழி விலகி போனான். தேவ சித்தத்துக்கு மாறாக விலகி போகும் பொழுது அந்த கப்பலில் இருக்கிற எல்லாருக்கும் பெரிய நஷ்டம் ஏற்பட்டது. யோனா தானே போனான். அந்த கப்பலில் இருக்கிற மற்றவங்களுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் நஷ்டம்? அந்த ஒருத்தனால அந்த கப்பலில் இருக்கிற எல்லாருக்கும் நஷ்டம் வந்தது போல நாம் பரிசுத்தத்திற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் நம்ம தீட்டுப்பட்டதுனால நம்முடைய குடும்பம் தீட்டுப்பட்டு இருக்கிறது, நம்முடைய தொழில் தீட்டுப்பட்டு இருக்கிறது, நம்முடைய சந்ததி தீட்டுப்பட்டு, நம்முடைய நிலம், நம்முடைய சொத்துக்கள் எல்லாமே தீட்டுப்பட்டு இருக்கிறது. இதிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை தரும்படியாக இந்த நாளிலே நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். இவ்விதமாக தீட்டுப்படும் பொழுது 2 விதமான தீட்டுகள் ஏற்படுகிறது. முதலாவது ஒன்று ஆவியில ஒரு தீட்டு ஏற்படுகிறது. 2வது சரீர பிரகாரமாக ஒரு தீட்டு ஏற்படுகிறது. இதை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 150வது பக்கத்தில் இருக்குது. 27ஆம் வசனம் பாருங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய லிஸ்ட்டை வந்து நம்ம அந்த 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் தீட்டுப்படுத்துகிறதான காரியங்களை குறித்து தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறார். அதில் நம்ம இப்போ வாசிக்க போகிறோம். ஆகையால் அதன் அக்கிரமத்தை 25ஆம் அதிகாரம் விசாரிப்பேன், தேசம் தன் குடிகளை கக்கி போடும். இந்த அருவருப்புகளெல்லாம் உங்களுக்கு முன் இருந்த அந்த தேசத்தின் மனிதர் செய்ததினாலே தேசம் தீட்டாயிற்று. இப்பொழுதும் உங்களுக்கு முன் இருந்த ஜாதிகளை தேசம் கக்கி போட்டது போல நீங்கள் அதை தீட்டுப்படுத்தும்படி அது உங்களையும் கக்கி போடாதபடிக்கு நீங்கள் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொண்டு தேசத்திலே பிறந்தவனானாலும் உங்கள் நடுவே தங்குகிற அந்நியனானாலும் இந்த அருவருப்புகளில் ஒன்றையும் செய்ய வேண்டாம். இப்படிப்பட்ட அருவருப்பானவைகளில் யாதொன்றை யாராவது செய்தால் செய்த அந்த ஆத்துமாக்கள் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவார்கள். ஆகையால் உங்களுக்கு முன் செய்யப்பட்ட அருவருப்பான முறைமைகளில் யாதொன்றையும் நீங்கள் செய்து அவைகளால் உங்களை தீட்டுப்படுத்தி கொள்ளாதபடிக்கு என் கட்டளையை கை கொள்ளுங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்கின்றார். பாருங்க, ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு. இதுக்கு முன்னாடி இருந்ததான அந்த ஜனங்கள் நம்முடைய முற்பிதாக்கள் ஆண்டவர் அறியாதபடிக்கு இவ்விதமான தீட்டுள்ள காரியங்களை செய்தபடியினாலே அவருடைய வாழ்க்கையில் தேவையில்லாத போராட்டங்களும் பிரச்சனைகளும், வாழ வேண்டிய அவர்கள் வாழ முடியாதபடி நல்லா இருக்க வேண்டியதான அவருடைய குடும்பங்கள் நலம் தவறி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அது வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? இதற்கு முன்பாக இருந்தவர்கள் செய்தது போல நீயும் செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அவங்க செய்ததினாலே என்ன ஆயிடுச்சு? தேசம் தீட்டுப்பட்டுடுச்சு. அதை தீட்டுப்படுத்தும் பொழுது அது என்ன பண்ணுது? அந்த தேசம் அவர்களை கக்கி போட்டது. அதை போல நாமும் கக்கி போடப்படாதபடிக்கு தேசத்திலே காணப்படுகிற எல்லா அசுத்தங்களிலிருந்தும் நமக்கு தேவன் இந்த நாளிலே ஒரு விடுதலையை தர வல்லவராக இருக்கிறார். அவரை நம்பி அவர் கையில் கொடுத்துருவோம். ஆண்டவரே, எங்களுடைய முற்பிதாக்கள் செய்ததான அதே தீட்டு அதே காரியங்கள் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கி எங்களுடைய சந்ததி சாபமாய் போயிருக்கிறது, எங்களுடைய வீடு சாபமாய் போயிருக்கிறது, எங்களுடைய தொழிலில் சாபம் இருக்கிறது, எங்களுடைய எதிர்காலங்கள் சாபமாய் இருக்கிறது. என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆனாலும் நீங்கள் நீதியுள்ளவர், கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர், இந்த காலை வேளையில் எங்கள் மேல் கிருபையாய் இரும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆவியில், ஆத்துமாவில், சரீரத்தில் தீட்டுப்பட்டவர்களாய் போய்விடுகிறோம். ஆகவே நம்முடைய மாம்சத்திலும் சரீரத்திலும் ஆவியிலும் இருக்கிறதான அசுத்தங்கள் நீங்கும்படியாக நாம் இந்த நாளில் நாம் ஜெபிக்க போகிறோம். சற்று நேரம் தலை வணங்கி நாம் ஜெபிக்கலாமா? எங்களுடைய பொல்லாத சந்ததிகளின் மூலமாய் சாபத்திற்குள்ளாக இருக்கிற எங்களுடைய சந்ததி இந்த நாளிலே ஆண்டவரே சாபத்துக்குள்ளாக இருக்கிறது.
எங்களுடைய முற்பிதாக்கள் வழியாய் வந்ததான எல்லா சாபத்திலிருந்தும் எங்களுக்கு விடுதலை தரும்படியாக, அவைகளிலிருந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படியாகவே நீர் இந்த பூமிக்கு வந்தீர். ரத்தம் சிந்தினீர் ஆண்டவரே. நீங்கள் சிந்தின பரிசுத்த இரத்தத்தின் வல்லமை எங்கள் மேல் இருக்கிறதான சாபத்தையும் பாவத்தையும் நீக்கி எங்களை சுத்திகரித்து உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அதற்காகவே நீங்கள் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. அதற்காகவே இந்த பூமிக்கு வந்தீங்க ஆண்டவரே. எங்களுக்காகவே நீங்கள் ரத்தம் சிந்திருக்கிறீங்க. நீங்கள் சிந்தினதான பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய ஆவியில், எங்களுடைய ஆத்துமாவில், எங்களுடைய சரீரத்தில் ஒரு பரிசுத்தம் உண்டாகும்படியாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தீட்டுப்படுறது பொழுது அது கெட்டு போகிறதாக இருக்கிறது ஆண்டவரே. தீட்டுப்படும் பொழுது தேவனுடைய கோபம் எங்கள் மேல் இறங்குகிறதாக இருக்கிறது ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் தீட்டு ஏற்படும் பொழுது இரண்டு விதமான தீட்டுகள் இருக்கிறது. ஆவியில் ஒன்றும் சரீரத்தில் ஒன்றுமா இருக்கிறது. எங்களுடைய ஆவியில் காணப்படுகிற தீட்டை பரிசுத்தாவினுடைய வல்லமை இந்த காலை வேளையில் சுத்தமாக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய சரீரத்தில் காணப்படுகிறதான தீட்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினால் நீக்கப்படும்படியாக இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் தாமே இந்த ஜெபத்தை கேட்டு எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ இந்த ரெண்டு விதமான தீட்டுகள் இருக்கிறது. ஒன்று ஆவியில், இன்னொன்று சரீர பிரகாரமான காரியங்களில். இதற்காக நாம் வாசிக்கலாம் பாருங்க. எரேமியாவின் புஸ்தகம், எரேமியாவின் தீர்க்கதரிசனம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நம்ம ஏற்கனவே வாசித்தது தான். மேடுகளின் மேலும் உன் கண்களை ஏறெடுத்து நீ வேசித்தனம் பண்ணாத இடம் ஒன்று உண்டோ என்று பார். வனாந்தரத்திலே அரேபியன் காத்து கொண்டிருக்கிறது போல நீ வழி ஓரங்களில் உன் நேசருக்கு காத்து கொண்டிருந்து உன் வேசித்தனங்களாலும் உன் அக்கிரமங்களினாலும் தேசத்தை தீட்டுப்படுத்தினாய். அது நிமித்தம் மழை வருஷியாமலும் பின்மாறி இல்லாமலும் போயிற்று. உனக்கோ சோர ஸ்திரீ நெற்றி இருக்கிறது, நீயோ நாணமாட்டேன் என்கிறாய். அப்படிப்பட்டவர்களை நம்மை மறுபடியும் அழைக்கிறார். நம்முடைய ஆவியில் சரீரத்தில் ஏற்பட்டதான தீட்டை நீக்கும்படியாகவே கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாகவே தீட்டு நீங்கி பரிசுத்தம் உண்டாக்கக்கூடிய தேவ வல்லமை, தேவனுடைய இரக்கம் நம்ம மேலே கிரியை செய்ய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே இதனாலே ஒருவரினுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் தீட்டுப்படுகிறதாக இருக்கிறது. நம்ம தீட்டுப்படும் பொழுது, நம்முடைய சரீரத்தில் தீட்டுகள் காரியங்கள் வரும் பொழுது, நம்முடைய ஆவி மண்டலத்தில், நம்முடைய ஆத்துமாவிலே தீட்டு ஏற்பட்டு அது தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாய் நம்மை மாற்றி விடுகிறது. தேவன் நம்மை நோக்கி பார்க்க முடியாதபடிக்கு, அவருடைய பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் நம்மை பார்க்க முடியாதபடிக்கு இருக்கிறார். ஆனாலும் கிருபையுள்ள தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பி அவரை பாடுபட வைத்து இரத்தம் சிந்த வைத்து அதனால் நமக்கு மீட்பை உண்டாக்கி இருக்கிறார். இந்த பெற்றுக்கொண்ட மீட்பை, ரட்சிப்பை நாம் உதாசீனப்படுத்தி நாம் தீட்டுப்பட்டு போயிருக்கிறோம். தீட்டுப்பட்டிருந்தாலும் நம்மை மறுபடியும் அழைக்கிறார். நீ வா, உன்னை நான் மறுபடியும் ஏற்றுக்கொள்வேன். ஹல்லேலூயா. சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து அவர் மேல் நம்மை கட்டும்படியாகவே தேவன் இந்த காலை வேளையிலே சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஒரு காலத்தில் நம்ம சேற்றில் இருந்தோம், அழுக்கில் இருந்தோம். ஆனாலும் நம்மை தேடி வந்து அந்த சேற்றுக்குள்ளே இறங்கி நம்மை தூக்கி எடுத்து அவருடைய இரத்தத்தினால் கழுவி ஒரு புது வாழ்க்கையை கொடுத்து, ஒரு புது சமாதானத்தை கொடுத்து கண்பலையாகி அவர் மேல் நம்மை நிறுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் நாம் என்ன பண்ணிட்டோம்? கண்மனையிலே நிறந்ததான நாம் மறுபடியும் நாம் சேற்றுக்குள்ளே போயிடுறோம். அதுதான் இன்றைக்கு பிரச்சனையே. அந்த பிரச்சனையிலிருந்து தேவன் நமக்கு வெளியேற்ற கர்த்தர் உதவி செய்வாராக. இப்போது தீட்டுனா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். தீட்டு என்று சொன்னால் சுத்தமற்ற நிலைமை, அசுத்தமான காரியங்கள், பாவ காரியங்கள், அக்கிரம காரியங்கள், பொய்யான காரியங்கள், இவைகள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறதாக இருக்கிறது. இவைகளை நீங்கும்படியாக, இதனால் மண்ணிலே சாபம், நம்முடைய குடும்பத்திலே சாபம், நம்முடைய எதிர்காலத்திலே சாபம், நம்முடைய தொழிலிலே சாபம், இந்த சாபங்கள் எல்லாம் நீங்கும்படியாகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார்.
ஆனாலும் இன்றைக்கும் நம்முடைய இரத்த ஓட்டத்திலே காணப்படுகிறதான அந்த பழைய காரியங்கள் நம்முடைய இரத்த ஓட்டத்தில் இருந்து கொண்டு பழைய சுபாவங்களை, பழைய விட்டு வந்ததான பழைய காரியங்களை செய்யும்படியாய் அது நம்மை தூண்டி கொண்டிருக்கிறது. நம்ம இயேசு கிறிஸ்து நம்முடைய சாபத்திலிருந்து நமக்கு விடுதலை ஆக்கிட்டாரு. நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து தேவன் நமக்கு விடுதலையை கொடுத்துட்டாரு. விடுதலையை கொடுத்தாலும் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து அந்த சாபங்களும் பாவங்களும் இருப்பதற்கு காரணம் நம்முடைய இரத்த ஓட்டத்திலே கலந்திருக்கிறதான தீமையான காரியங்கள். இந்த காரியங்கள் சுத்தமாக்கும்படியாக இயேசு தம்முடைய பரிசுத்தமான இரத்தத்தை நமக்காக சிந்தி இருக்கிறார். அதை நாம் நினைக்கிறோம். அதை நினைவு கூறும்படி தான் நாம் திருவிருந்து ஆராதனைகளில் கலந்து கொள்ளுகிறோம். அந்த திருவிருந்து ஆராதனையில் கலந்து கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு எண்ணம் வரணும், இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தை நான் நினைவு கூறும்படியாக இந்த ரசத்தை நான் பானம் பண்ண போகிறேன். இது என்னுடைய இரத்த ஓட்டத்தை சுத்தமாக்குவதாக. என் இரத்த ஓட்டத்தில் கலந்திருக்கிற பாவ காரியங்களை, அநியாய காரியங்களை என்னை விட்டு எடுத்து போட்டு என்னை பரிசுத்தமாக்கும்படியாக நான் இந்த நேரத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நாம் ஜெபித்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அதை எடுக்கும் பொழுது அது நமக்கு உதவி செய்கிறதாக, பலன் தருகிறதாக, விடுதலை தருகிறதாக இருக்கிறதே ஒழிய மற்றபடி ஏதோ சடங்காச்சாரத்திற்காக நாம் அவருடைய சரீரத்திலும் அவருடைய இரத்தத்திலும் பங்கு கொள்ளும்படியாக நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி நம்ம அதில் கலந்து கொள்ளவே கூடாது. இப்போ அடுத்த வாரம் நமக்கு தீர்வு இருந்த ஆராதனை, அப்போ அதில் வரும்பொழுது நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ இருந்தே ஜெபம் பண்ணணும். பாருங்கள், இப்போது இந்த கொரோனா வைரஸ் எங்கே இருக்குது, எப்படி இருக்குதுன்னே தெரியல. அதனால் அரசாங்கத்தில் என்ன சொல்கிறாங்க, அந்த முகக்கவசத்தை அணிய வேண்டும், அடிக்கடி என்ன பண்ணணுமா, சோப்பு போட்டு கையை கழுவிக்கிட்டே இருக்கணுமா. ஏன்னா இந்த கையில் இருக்கிற நம்ம எதையாவது தொட்டதுனால, அந்த கிருமி உள்ளவர்கள், வியாதி உள்ளவர்கள் தொட்டதுனால நம்ம கையில் அந்த கிருமி வந்துடும். அதுக்கப்புறம் நம்முடைய வாய் பக்கம், முகப்பக்கம் கொண்டு போனோம்னா அது நமக்குள்ளே போயிடும். அது நம்முடைய வாழ்க்கையை, ஜீவனை அது எடுத்துடும். நமக்கு ஒரு மரண பயத்தை கொடுக்கக்கூடியதான காரியமாக இருக்கிறது. இப்போது உலகத்தில் காணப்படுகிற இந்த கொள்ளை நோய்க்கு நம்ம இவ்வளோ பயப்படுறோமே, பாவத்தை குறித்து நமக்கு என்றைக்காவது இதை ஒரு உணர்வு உண்டாகுதா? பாவத்தை தண்ணீர் போல குடிக்கிறவர்களாகிறாங்க. இன்றைக்கி உலகம் பாவத்தை தான் நேசிக்குது. பாவத்தின் பின்னாடி தான் அது ஓடுறதுக்கு அது ஆயத்தமாக இருக்குது. ஆனால் கர்த்தர் பாவத்தின் பின்னாக ஓடிக்கொண்டிருந்ததான நம்மை அவருக்கு பின்பாக வரும்படியாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம அவருக்கு பின்னாடி வந்தாலும் நம்ம மறுபடியுமாக திரும்பி பார்க்கிறோம். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், பார்த்துட்டு அந்த வழியாக போயிடுறோம். ஆனால் நாம் ஒரு தீர்மானம் எடுக்கணும். இந்த நாளில் ஏசப்பா, நான் உங்களை பின்பற்றி வரேன், நான் இனிமேல் திரும்பி பார்க்கக்கூடாது ஆண்டவரே. அப்போ நம்ம இயேசுவை பின்தொடரும்படியாக ரட்சிக்கப்பட்ட நாளிலே ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது நம்ம ஒரு தீர்மானத்தை எடுத்தோம். ஆண்டவரே, நான் இனி வேறு யாரையும் பார்க்க மாட்டேன், நான் உங்களை மாத்திரம்தான் பார்ப்பேன், உலகத்தை பார்க்க மாட்டேன், எனக்கு முன்பாக இருக்கிற மனிதர்களை பார்க்க மாட்டேன், ஊழியக்காரனை பார்க்க மாட்டேன், விசுவாசியை பார்க்க மாட்டேன், அவிசுவாசிகளை பார்க்க மாட்டேன், நான் உங்களை மாத்திரம்தான் நோக்கி பார்ப்பேன். ஏன்? இந்த பரிசுத்தம் இல்லாத உலகத்திலே பரிசுத்தமான வாழ்க்கை வாழ உதவி செய்கிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே. எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், உங்களுடைய ரத்தத்தின் வல்லமை என்னை பரிசுத்தமாக மாற்றியிருக்குது. என்னை பரிசுத்தமாக மாற்றியிருக்கிறதான நான் எந்த விதத்திலும் என் பரிசுத்தத்தை நான் இழந்து விடக்கூடாது, உலகத்தோடு ஒத்து போகக்கூடாது. நிறைய இடத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம், அவிசுவாசிகளோடு போகும்பொழுது அவிசுவாசிகளோடு இணைந்து போயிடுறோம், விசுவாசிகளோடு இருக்கும் பொழுது விசுவாசிகளோடு இணைந்து போயிடுறோம். சில நேரத்தில் நம்மளே மாற்றிக்கிறோம். காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. எதில் இருந்தாலும் பரிசுத்தத்துக்குரிய காரியத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது, ஒத்து போகவே கூடாது. அதற்காக நம்ம எதிர்த்து நிற்கணும். பவுல் சொல்கிறாரு, இன்னும் ரத்தம் வந்த அளவுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கலையேன்றாரு. பரிசுத்தத்திற்காக ரத்தம் சிந்தக்கூடிய அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கலையேன்றாரு. அப்போ பரிசுத்தத்திற்காக என் ரத்தத்தையே சிந்துவதற்கு, என் உயிரையே கொடுப்பதற்கு நான் ஆயத்தோடு இருக்கிறேன் என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் நாம் அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தீட்டு நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தை, முழு சந்ததியுமே பாதிக்குது. தீட்டான காரியம் சபையில் இருக்குமானால் முழு சபையுமே அது தீட்டுப்படுத்துகிறதாக இருக்கிறது. தீட்டானது தேசத்தில் இருக்கிறது, அது தேசம் முழுவதுமாக இன்னைக்கு தீட்டுப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த தீட்டிலிருந்து விடுதலை பெறும்படியாக பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டியதான நாமும் இந்த தீட்டுள்ள காரியத்தில் நாமும் ஒத்து போவோமானால் நம்முடைய பரலோக ராஜ்யத்தின் மேன்மையை நம்ம இழந்துடுவோம். ஹல்லேலூயா. ஒருவரும் இந்த பெற்றுக்கொண்டதான இந்த ஸ்லாக்கியத்தில் நம்ம இழந்து விடவே கூடாது.
எல்லாரும் தேவ ராஜ்யத்துக்கு வரணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணுன்றது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ ரட்சிக்கப்பட்டதான நாமே இன்றைக்கு இப்படிலாம் அலைக்கழிக்கப்பட்டு அசைந்து நிமிர்ந்து நடந்து ஓடி குதித்து இப்படிலாம் இருந்தோம்னா ரட்சிக்கப்படாதவங்களுடைய நிலைமை என்னவா இருக்கும்? ரட்சிக்கப்பட்ட நமக்கே இவ்வளவு போராட்டங்கள் இருக்கிறது, ரட்சிக்கப்படாதவர்களை குறித்து நமக்கு ஒரு பாரம் வரமாட்டேனுது. அவர்கள் அந்த நித்திய அக்கினியிலிருந்து அவர்கள் தப்பிக்க வேண்டும், அவருடைய பரலோக ராஜ்யத்துக்கு அவங்களும் வரணும். அதற்காக நாம் என்ன பண்ணணும்னா நம்மை நாமே பரிசுத்தப்படுத்தி கொண்டு மற்றவர்களையும் பரிசுத்தமாக்கும்படியாக நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கணும், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்தும்படியாக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். இதுதான் இந்த நாளிலே நம்முடைய பிரதானமான தேவையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை விட்டுட்டு உலகத்துக்காக அதற்காக இதற்காக நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம், செல்வத்துக்காக, எல்லாம் தேவைதான். ஆனால் இன்னைக்கு செல்வங்களை சேர்த்து வைத்ததான மனிதனுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது என்று பாருங்க. நல்ல பெரிய சம்பளம் வாங்கிட்டு இருந்ததான நிறைய பேர் வேலையை இழந்து போயிருக்கிறாங்க. அவருடைய எதிர்காலங்களே இல்லை, அவங்க அதுக்காக தான் ஓடிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் ஓடிக்கிட்டு இருந்ததான அவருடைய வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு தடுப்பு ஒன்று வந்திருக்குது. அதே போலவே நம்முடைய வாழ்க்கையும் உலகத்தாரை போல நம்ம ஓடக்கூடாது. நம்ம பரிசுத்தத்திற்காக ஓடணும், பரலோகத்துக்காக ஓடணும், தேவனுக்காக ஓடணும். இந்த தீர்மானத்தை எடுக்க தேவன் இந்த நாளிலே நமக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. ஆமாம். இந்த அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஜாதகங்களும் குறி பார்க்குதலும் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை தீட்டுப்படுகிறதாக இருக்கிறது. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் 152ஆம் பக்கத்தில் இருக்குது. அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள், அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? 31ஆம் வசனம். அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள், அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்க்குறதும் குறி பார்க்கறதுலையும் இன்றைக்கி தங்களுடைய பணத்தை செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி தேவ பிள்ளைகளும் நிறைய நேரத்தில் இப்படி தான் குறி பார்க்கறது போல் இவங்க குறிக்காரங்கிட்ட போகிறதில்ல. இவங்க என்ன பண்ணிடுறாங்க தெரியுங்களா? ஊழியக்காரங்கிட்ட வந்துடுறாங்க குறி கேட்குற மாதிரி. எங்களுக்கு இந்த காரியம் நீங்கள் கொஞ்சம் ஜோம் பண்ணி சொல்லுங்களேன். ஏன் நான் ஜோம் பண்ணி சொல்கிறதுக்கு நீங்களே ஜோம் பண்ணி கேட்டால் என்ன? நமக்கு காத்து இருக்கிறது, எங்களுக்கெல்லாம் அப்படிலாம் ஜோம் பண்ண முடியாதுங்க, உங்களை மாதிரிலாம் இருக்க முடியாதுங்க, அப்படிலாம் நம்மளை ப்ரைஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணிடுறோம்? நம்ம குறி பார்க்கிறவர்களையும் ஜாதகம் பார்க்கிறவர்களையும் நம்ம தேடி போடுகிறவர்களாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் தேசத்தை தீட்டுப்படுத்துகிறதாக இருக்கிறது. அடுத்ததாக லேவியராகமும் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. 1-3 வசனங்களை வாசிக்கலாம் பாருங்க. கர்த்தர் மோசையை நோக்கி, பின்னும் நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரரிலும் இஸ்ரவேலில் வாசம் பண்ணுகிற அந்நியர்களிலும் எவனாகிலும் தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மூலைக்கு கொடுத்தால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும். தேசத்தின் ஜனங்கள் அவன் மேல் கல்லெறிய வேண்டும். அவன் என் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தி என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கும்படிக்கு தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மூலைக்கு கொடுத்ததினால் நான் அப்படிப்பட்டவனுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன். இது எந்த காரியங்களே அப்படின்னு பார்த்தா, தேவனை அறியாதவங்க இன்னைக்கு தேவனை அறிந்தவர்களுமே இந்த கருக்கலைப்பு செய்வாங்க, அபார்ஷன் பண்ணுவாங்க, வேண்டாத பிள்ளை தேவையில்லைன்னு சொல்லி. அவ்விதமாய் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் தீட்டு ஏற்படுகிறதாக இருக்கிறது. ஆகவே இந்த காரியத்தில் விசுவாசிகள் ஜாக்கிரதையோடு இருக்கணும். மற்றவங்க உலக ஜனங்களை போல நம்ம இருக்கக்கூடாது. நமக்கு அவங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும்படியாக தேவன் நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார். ஒருவேளை கடந்த நாட்களில் நம்ம செய்திருக்கலாம், இப்போ அந்த குற்ற உணர்வு வர வேண்டாம். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை தரும்படியாகவே தம்முடைய ரத்தத்தை சிந்திருக்கிறார். நம்முடைய தீட்டு நீங்க நம்மை சுத்திகரித்திருக்கிறார். ஆனால் மற்றவர்களுக்கு நாம் ஆலோசனை சொல்லணும். ஒருவேளை யாராவது ஒருத்தர் வந்து இப்படி பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள், இது தீட்டு. கடந்த நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையில் இப்படி தீட்டுப்பட்டதினால் எங்களுடைய குடும்பத்தில் போராட்டங்கள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது. இந்த தீட்டு நீங்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களுக்கு உதவி செய்தது. ஆகவே நீங்கள் அதை செய்யாதீங்க, உங்களுக்கு கிருபை கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறாருன்னு சொல்லி மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்ல தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக பாருங்கள், அடுத்த தீட்டு விக்கிரக ஆராதனை. எசேக்கியேலின் புஸ்தகம்
20ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நாம் வாசிக்கலாம் பாருங்க. எசேக்கியேல் 20:17-18. ஆகிலும் அவர்களை அழிக்காதபடிக்கு என் கண் அவர்களை தப்ப விட்டது. நான் அவர்களை வனாந்தரத்தில் நிர்மூலமாக்கவில்லை. வனாந்தரத்தில் அவருடைய பிள்ளைகளை நோக்கி, நீங்கள் உங்கள் பிதாக்களின் முறைமைகளின் நடவாமலும் அவருடைய நியாயங்களை கை கொள்ளாமலும் அவருடைய நரகலான விக்கிரகங்களால் உங்களை தீட்டுப்படுத்தாமலும் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரித்தாராம். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா? எகிப்தில் இருந்த பொழுது அவங்க விக்கிரக ஆராதனையை செய்து கொண்டிருந்ததினாலே, விக்கிரக ஆராதனை தேவனுக்கு பிரியமல்லவென்று சொல்லியுமே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வனாந்தரத்தில் வரும் பொழுது தங்களுடைய வாழ்க்கையில் விக்கிரகங்களை செய்து ஆராதித்து கொண்டிருந்தாங்க. அதனால் அவருடைய தேசம் தீட்டுப்பட்டுடுச்சு. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலுமே விக்கிரக ஆராதனை, கடந்த நாட்களில் நம்ம விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்தோம். நம்ம மனம் திரும்பி வந்துட்டோம். அந்த விக்கிரகங்களோடு செய்ததான பொருத்தனைகள், வேண்டுதல்கள் இன்றும் நமக்காக அது அங்கே இருக்குது. அப்போ அதை முறிக்கணும். தீட்டு நீங்கணும்னா நம்ம ஏற்கனவே விக்கிரகங்களோடு செய்ததான பொருத்தனைகளை, வேண்டுதல்களை நாம் முறித்தால் ஒழிய அது நம்மோடு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஆகவே இந்த காரியத்தில் தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அது மாத்திரமில்லை, இப்போ நாம் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டோம். ஆனால் நம்முடைய சொந்தங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய ஒரு காலத்தில் குலதெய்வங்களாய் ஆராதித்து கொண்டிருந்ததான அந்த காரியத்தில் போய் அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளையும் சேர்த்து தான் அவங்க வேண்டுதல் பண்ணுவாங்க. நாம் அதை நினைக்கல, வேண்டுதல் பண்ணல, அதுலேருந்து விலகி வந்துட்டோம். ஆனால் நம்முடைய சொந்தங்கள் நமக்காக அவர்கள் போய் அந்த இடத்துல வேண்டி கொண்டிருப்பாங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிசாசுடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக வந்துடுது. இந்த நாளில் நாம் என்ன பண்ணிடுறோம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை பேசி கோபத்தோட, ஆத்திரத்தோட, கசப்போடு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இழந்து நம்முடைய எல்லைகளில் ஒரு பாதுகாப்பு அற்ற சூழ்நிலையில் நம்ம வந்துடுறோம். இப்போ அவங்க நமக்காக வேண்டிக் கொள்ளும் பொழுது அந்த சத்துரு என்ன பண்ணுவான், எவனை வஞ்சிக்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறவன் அவன் மறுபடியும் நம்மளை சுற்றி வருவான். வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற உடைப்பை பயன்படுத்தி உள்ளே நுழைஞ்சிடுவான். ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தத்திற்காக நம்ம தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆனாலும் ஒரு ரட்சிப்பு இருக்குது. முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். தேவனுடைய வருகையில் காணப்படும் வரையிலும் அல்லது மரணம் என்னை சந்திக்கும் நேரம் வரையிலும் நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும், ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். அதனால் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன்னு நம்ம அப்படி ரொம்ப இதாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள அவசியமாக இருக்கிறது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் எப்போ எந்த காரியத்தில் நம்முடைய வாழ்க்கையில் உடைப்பு ஏற்படுகிறது, பிரச்சனை ஏற்படுகிறது நமக்கு தெரியாது. அதை பயன்படுத்தி உள்ள நுழைஞ்சிடுவான். அதுக்கப்புறம் நம்முடைய குடும்பம் தீட்டுப்பட்டு போயிடும், நம்முடைய சந்ததி தீட்டுப்பட்டு போயிடும். நமக்கு புரியாத காரியங்கள் நடக்கும் பொழுது நமக்கே புரியாது. நான் நல்லா தானே ஜெபம் பண்ணுறேன், நல்லா தானே வேதம் வாசிக்கிறேன், நேற்று தானே உபவாசம் இருந்தேன், ஏன் பின்ன எனக்கு இப்படி வருது? இதை அறியாதவர்களாக இருக்கிறோம். தேவ ஜனங்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், எல்லையில் உடைப்புகள் ஏற்படுகிறது. அது எப்படி வருது? நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான கசப்பு, வெறுப்பு, கோபம், ஆத்திரம், பொல்லாத காரியங்கள். இன்னொன்று விக்கிரக ஆராதனை சொல்லும் பொழுது பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனைன்னு ஒரு வார்த்தை இருக்குது, ஒரு வசனம் இருக்குது. அப்போ பொருளாசை, பொருள் மேலே நமக்கு ஆசை ஏற்பட்டுச்சுனாலும் அது ஒரு விக்கிரக ஆராதனை தான். ஆனால் நான் விக்கிரக ஆராதனை செய்யலைன்னு சொல்கிறோம், ஆனால் பொருட்கள் மேலே நமக்கு அளவற்ற ஒரு ஆசை. பிசாசு இந்த கடைசி நாட்களில் நம்மளை ஏமாற்றி கொண்டிருக்கிறான், வஞ்சித்து கொண்டிருக்கிறான். ஆகவே இந்த காரியத்திலிருந்து தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாக நாம் தேவ சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அடுத்த தீட்டு ஏசாயா 59ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரையப்பட்டிருக்கிறது. உங்களது உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாய கேட்கை வசனிக்கிறது. நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை. மாயையை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள். தீமையை கற்பம் தரித்து அக்கிரமத்தை பெருகுகிறார்கள். கட்டுவிரியினின் முட்டைகளை அடைகாத்து சிலந்தியின் நெசவுகளை நெய்கிறார்கள். அவைகளின் முட்டைகளை சாப்பிடுகிறவன் சாவான். அவைகள் நெருக்கப்பட்டதையானால் விரியன் புறப்படும். அவைகளின் நெசவுகள் வஸ்திரத்துக்கு ஏற்றவைகள் அல்ல. தங்கள் கிரியைகளாலே தங்களை மூடிக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் கிரியைகள் அக்கிரம கிரியைகள், கொடுமையான செய்கை அவருடைய கைகளில் இருக்கிறது. அப்போது தேசம் சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே கரைப்படுத்தப்பட்டிருக்கிறது.
மனிதனுடைய ரத்தம். ஒருவேளை மனுஷனை கொல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்ம தேவையில்லாத வார்த்தைகளை பேசி மற்றவருடைய இருதயத்தை நம்ம காயப்படுத்தும் பொழுது அவங்க இருதயத்தில் படுகிறதான அந்த வேதனை நமக்கு தெரியாது. ஆனால் அந்த இருதயத்திலிருந்து வருகிறதான அந்த ரத்தம் நம்முடைய கைகளில் இருக்கிறது. நான் எதுவுமே செய்யலையேன்னு சொல்லலாம், நான் எந்த கொலையும் பண்ணலையேன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு மனுஷனுக்கு விரோதமாக நம்ம அவதூறான காரியங்களை பேசும் பொழுது அவங்களுடைய இருதயம் மிகவும் நொறுக்கப்படுகிறது, காயப்படுகிறது. காயப்படும் பொழுது அவருடைய இருதயத்திலிருந்து சிந்தப்படுகிறதான அந்த ரத்தம் நம்முடைய கைகளில் வந்து ஒட்டுகிறது. நம்முடைய கைகள் கால்கள் எல்லாம் தீட்டுப்படுகிறதாக இருக்கிறது. ஆகவே இந்த காரியத்தில் தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாக இனிமேல் நம்ம தீமையான காரியங்களை நம்மை விட்டு அகற்றப்படுவோம், தீட்டை நம்மை விட்டு அகற்றி போட்டுருவோம். தேவையில்லாத வார்த்தைகளை பேசி மற்றவர்களை காயப்படுத்தாதபடிக்கு தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். இரத்தத்தினாலே தேசம் தீட்டுப்பட்டிருக்கிறது, இரத்தத்தினாலே நம்முடைய வாழ்க்கையை தீட்டுப்பட்டிருக்கிறது, இரத்தத்தினாலே நம்முடைய சபை தீட்டுப்பட்டிருக்கிறது, இரத்தத்தினாலே நம்முடைய தேசம் தீட்டுப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த இரத்தத்தின் இந்த வல்லமை நீங்கும்படியாக இயேசு தம்முடைய இரத்தத்தை நமக்காக சிந்தினார். இப்போ நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்கும்படியாக தேவன் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அடுத்ததான ஒரு தீட்டு மனுஷன் சாப்பிடுகிறதான உணவின் மூலமாக தீட்டுப்படுகிறதாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. 236ஆம் பக்கத்தில் இருக்குது. 1 கொரிந்தியர் 10:20 சேர்ந்து வாசிக்கலாமா? அஞ்ஞானிகள் பலியிடுகிறவளை தேவனுக்கல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாக இருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாதே. அப்போது நம்ம இதனால தான் திருவிருந்து நிறைய நேரத்தில் நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம், நம்மை நாம் ஆராய்ந்து சோதித்து பார்க்கும் பொழுது நாம் நியாயம் தீர்க்கப்படுவது இல்லை என்று சொன்னால் தேவனுடைய நியாய தீர்ப்பு நமக்கு எதிராக இருக்கிறது. நியாய தீர்ப்பின் நியாய தீர்ப்பு இறுதி காலத்தில் இருக்குது. இப்போ நான் ரட்சிக்கப்பட்டேனேன்னு சொல்லி ஆனால் நானே என்னை தீட்டுப்படுத்தி கொண்டிருப்பேன். ஆனால் கடைசி நியாய தீர்ப்பில் நான் எப்படி நிற்பேன்? வெட்கப்பட்டு போயிடுவோம். இது நாள் வரையில் ஓடின ஓட்டம் எல்லாம் வீணாக போயிடும். பரிசுத்தத்தில் நாம் பரிசுத்தமாக இருக்கிறோம்னு நினைக்கிறோம், ஆனால் அசுத்தத்துக்குள்ளாக இருக்கிறோம். ஆகவே இந்த காரியத்தில் நாம் சாப்பிடுகிறதான உணவு அது பேய்களுக்கு படைத்தது. ஆனால் தான் அந்த படைக்கப்பட்டதை புசிக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? பேய்களுக்கு படைத்திருக்கிறாங்க. கடந்த நாட்களில் நம்ம பேய்களுக்கு படைத்தோம், நம்மளும் படைத்தோம் இல்லைங்களா? படைச்சல் போட்டோம், அதெல்லாம் சாப்பிட்ருக்குறோம். அது நம்ம ரத்த ஓட்டத்தில் இருக்குது. அது என்னைக்காவது பிரேக் பண்ணி ஜோம் பண்ணியிருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனால் நம்முடைய ரத்தம் என்ன பண்ணிடுச்சு? தீட்டு. இப்போ நம்ம விக்கிரக ஆராதனை செய்யலை, இப்போ நம்ம படைக்கலை, ஆனால் ஒரு காலத்தில் படைச்சிருக்கிறோம். அதே போல் நம்மளுடைய போய் சாப்பிடும் பொழுது எங்கே போனாலும் இப்போ ஹோட்டலில் போகிறோம், அங்கே ஹோட்டலில் போனால் அவன் ஏதோ காலையிலே அவன் பூசை பண்ணி தான் அவன் தொடங்குவான், படைச்சி தான் செய்வான். ஆனால் நம்ம போய் என்ன பண்ணிடுறோம்? ஆத்திரமாக சாப்பிட்றோம். அப்போது ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே என்னுடைய இந்த ஆகாரத்தை எனக்கு ஆசீர்வதிங்க, உங்கள் ரத்தத்தினால் சுத்தமாக்குங்க. இல்லைன்னு சொன்னால் நம்முடைய ரத்த ஓட்டத்துக்குள்ளே அந்த தீட்டு உண்டாயிடும். அது நமக்கு சாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் எங்கே போனாலும் நம்ம ஜெபித்து ஸ்தோத்திரம் பண்ணி அந்த ஆகாரத்துக்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதை சுத்தமாக மாற்றுகிறார். இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் தீட்டு ஏற்படுகிறதாக இருக்கிறது. நம்முடைய உணவு பழக்கத்தினாலே நாம் நம்மை தீட்டுப்படுத்திக் கொள்கிறோம். கர்த்தர் இந்த காரியத்தில் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே நாம் தீட்டு நீங்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக ஒரு தீட்டு, இது நம்முடைய வாய். யாக்கோபு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கலாம் பாருங்க. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? 314ஆம் பக்கத்தில் இருக்குது. அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாக இருந்தும் பெருமையானவர்களை பேசும் பாருங்கள். சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது. நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. 8ஆம் வசனம், அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாக இருக்கிறது. அப்படியே நம்முடைய வாழ்க்கையில்
நம்முடைய வாயிலேயே ஒரு தீட்டுப்படுகிறதான ஒரு காரியம் இருக்கிறது, அது நாக்கு. இதனால் நம்ம ஒரு தேவனை துதிக்கிறோம், மனிதனை தூசிக்கிறோம். தேவ சாயலாய் உண்டாக்கப்பட்ட மனுஷனுக்கு விரோதமாக பேசுகிறோம், தேவனை ஆராதிக்கிறோம். இவ்விதமாக 2 காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கும்போது அது நமக்கு தீட்டை ஏற்படுத்துகிறது. 2 நினைவுகளினால் எந்த வேலையிலும் நீ குந்தி நடப்ப அப்படின்னு ஆவின் எச்சரிக்கிறார். உன்னை கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் ஆராதி, பாகால் தெய்வமானால் பாகால் ஆராதி. ஏன் இந்த 2 விதமான காரியங்கள்? எந்த மட்டும் நீ 2 நினைவுகளினால் குந்தி நடப்பாய். நம்ம தேவனையும் ஆராதிக்கிறோம், பிசாசுகிட்டையும் போயிடுறோம். விசுவாசிகளோடையும் நம்ம கைக்கு இருக்குது, அவிசுவாசிகளோடையும் நம்ம. அதுக்காக அவிசுவாசிகளை நம்ம அப்புறப்படுத்தணும்னு சொல்லலை. அவங்களோட எதுலெல்லாம் நம்ம ஐக்கியமாக இருக்கிறோன்றதை நம்ம யோசித்து பார்க்கணும். எந்த காரியத்தை அவங்களோட பேசுகிறோன்றதை நம்ம யோசித்து பேசணும். அவ்விதமாக இருக்கும் பொழுது நம்முடைய தீட்டு நீங்க நம்மை சுத்திகரிக்க தேவன் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அடுத்ததான ஒரு தீட்டு மரண வீடு. மரணம் நம்மை தீட்டுப்படுத்துகிறதாக இருக்கிறது. அபார்ஷன் செய்கிறது, கருக்கலைப்பு பண்ணுறது, இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் தீட்டை ஏற்படுத்துகிறதாக இருக்கிறது. ஒருவேளை கடந்த நாட்களிலே நாம் அவ்விதமாக நடந்திருப்போமானால் அதற்காக தேவனிடத்தில் நாம் மனஸ்தாபப்பட்டு அறிக்கை செய்து தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. என்னாகமம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. மூடி கட்டப்படாமல் திறந்திருக்கும் பாத்திரங்கள் எல்லாம் தீட்டுப்பட்டதாக இருக்கும். அப்போது நம்ம வீட்டில் சமைச்சிட்டு அதை திறந்து வச்சுருந்தா அது தீட்டு உண்டாகிறதுன்னு சொல்லுது. இந்த தீட்டு எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகும்பொழுது, மற்ற இடங்களுக்கு போகும்பொழுது சுத்தமில்லாத ஒரு காரியம் அங்கே இருக்கலாம். இல்லைன்னா நம்ம ஹோட்டலுக்கு சாப்பிட போகும்பொழுது அங்கே சரியாக செய்யாமல் இருக்கலாம். இந்த காரியங்கள் தீட்டுப்பட்டதாக இருக்கிறபடினால தீட்டு நீங்க தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அடுத்ததாக இருதயத்தில் கசப்பு, இதனால் தீட்டுப்பட்டுறோம். இது என்ன பண்ணிடுது தெரியுங்களா? இருதயத்தில் கசப்பு இருக்கும் பொழுது அது உடனே கிரியை செய்ய, அதை கொஞ்ச நாளாக இருந்து அரிச்சு நம்முடைய வாழ்க்கையவே கெடுத்துடும். கடைசியில் கொலை செய்கிற அளவுக்கு நம்மளை கொண்டு போயிடும். ஆகவே இந்த தீட்டுப்படுத்துகிறதான இந்த கசப்பு, வெறுப்பு, கோபம், இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் இருதயத்தில் இந்த மனுஷன் மேலே ஒரு கசப்பு இருக்குது, இந்த குடும்பத்து மேலே ஒரு கசப்பு இருக்குது, என்னை எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே, என்னை சுத்தமாக்குங்க ஆண்டவரே, நீங்கள் பரிசுத்தராக இருக்கிறது போல் என்னை பரிசுத்தமாக்குங்க, எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற தீட்டு நீங்கள் எங்களை சுத்திகரிங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது நம்மை தீட்டை நீக்கி நம்மை சுத்தமாக்க தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஆவி மண்டலத்தில் எச்சி துப்புறது, விந்துக்கள், இரத்தம், மனித கழிவு, இவைகளினாலே தீட்டு உண்டாக்கப்படுகிறது உலகத்தில். இந்த ஆவி மண்டலத்திலுமே இத்தகைய காரியங்களை பிசாசு செய்து கொண்டிருக்கிறான். நம்ம வேலை செய்கிற இடத்துல ஏதோ ஒரு மாட்டு கழிவு, ஒரு சாணி எடுத்து தெளிச்சுட்டு போயிடுவான். அவனுடைய யோசனை இந்த இடத்தை தீட்டுப்படுத்தணும்னு சொல்லி. ஆனால் நமக்கு தெரியாது, ஏதோ சாணி இருக்குது, போட்டு சாணி யாரை போட்டாங்களாட்டுங்கன்னு நினைப்போம். இல்லை, நம்மை தீட்டுப்படுத்தும்படியாக பிசாசினுடைய செயல்களாக இருக்கிறது. அப்போ இதெல்லாமே நீங்கும்படியாக நம்ம சொல்லி ஜெபிக்கணுங்க. இதற்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், தொழிலில், ஆவி மண்டலத்தில் தீட்டுப்பட்டிருக்கிறதான எல்லா அசுத்தங்களும் எங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அடுத்த ஒரு தீட்டு, இது பால்வினை செயல்பாடுகள். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லாரும் எடுத்து வாசிக்கலாமா? 311 பக்கத்தில் இருக்குது, வாசிக்கலாமா? விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படாததாயும் இருப்பதாக, வேசி கலரையும் விபச்சாரக்காரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். அப்போது இன்னைக்கு விவாக மஞ்சம் என்பது தூய்மையானது. அதை கெடுப்பதற்கு பிசாசு இன்னைக்கு பல விதங்களில் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறான். இந்த விவாக மஞ்சம் என்பது ரொம்ப தூய்மையானது, தேவன் நியமித்திருக்கிறது. ஆகவே திருமணத்துக்கு முன்பாக உடலுறவு வைத்துக் கொள்வது, தவறான காரியங்களிலே பழக்க வழக்கங்களிலே ஈடுபடுவது, அசுத்த படங்களை பார்ப்பது,
இதெல்லாமே நம்முடைய விவாக மஞ்சத்தை நாம் என்ன பண்ணிடுறோம், தீட்டுப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை அவ்விதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அதை நாம் அறிக்கை செய்து அதற்காக ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்ததா, சாபமான பொருட்கள் வீட்டிற்குள் வைத்திருப்பதினாலே தீட்டுப்படுகிறதாக இருக்கிறது. என்னாகமும் 7 அதிகாரம் 26 234 பக்கத்தில் இருக்குது. அவைகளைப் போல நீ சாபத்துக்குள்ளாகாதபடிக்கு அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகாயாக. அதை சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவருக்க கடவாய். அது சாபத்திற்குள்ளானது. அப்போது நம்ம இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், எரிகோவுக்கு போகும்பொழுது அங்கே இருக்கிற எதையுமே எடுத்துக்கிட்டு வரக்கூடாதுன்னு யோசுவாவின் மூலமாக ஒரு கட்டளை போடப்படுகிறது. ஆனால் அங்கே இருக்கிற ஒரு மனுஷன் ஆகான், அவன் என்ன பண்ணுறான், அந்த கொள்ளை பொருளில் நேர்த்தியானவைகளை கண்டு அவைகளை எடுத்துக்கொண்டு தன்னுடைய வீட்டின் மையத்தில் குழி தோண்டி புதைத்து மறைத்து வச்சிடறான். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பட்டணம் தான், கொஞ்சம் பேர் போனால் ஜெயிச்சிடலாம். ஆனால் அந்த யுத்தத்தில் போய் இவங்களால் நிற்க முடியல, தோற்று போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது தேவன் சொல்கிறாரு, அருவருப்பானது உங்களுடைய வீட்டுக்குள்ளே கூடாரத்துக்குள்ளே இருக்கிறதே, தீட்டுள்ள காரியத்தை உன் வீட்டில் வச்சிருக்கிறியே, அதனால தான் இன்றைக்கி உனக்கு சின்ன காரியம் இதை நானே செஞ்சலான்னு நினைக்கிறான, செய்ய முடியல. பெரிய காரியங்கள் எல்லாத்தையும் தேவன் செய்தார், இந்த காரியம் சின்ன காரியம் தான், இதை நானே செஞ்சிடலான்னு போய் நம்ம முயற்சி பண்ணும் பொழுது அதில் தோற்று போய் விடுகிறோம். காரணம் என்ன, தீட்டுள்ள பொருட்கள் நம்முடைய எல்லைகளுக்குள்ளாக இருக்கிறது. கர்த்தர் விரும்பாத சுபாவங்கள் நம்முடைய இருதயமாகிய நிலத்திலே காணப்படுகிறது. அதுதான் இன்னைக்கு நமக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு பெரிய சாபத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. ஆகவே இந்த தீட்டான பொருட்களின் மூலமாக நாம் நம்மை அசுத்தப்படுத்தாதபடிக்கு தேவன் நமக்கு கிருபை செய்யும்படியாக நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தீட்டுப்படுத்தப்பட்ட வீடு. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அது தீட்டுப்பட்டிருக்கும். அதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஒரு விலைக்கு வாங்கியிருக்கலாம், அதை நம்ம வசித்து கொண்டிருப்பாங்க. ஆனால் முன்னாடி இருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னே தெரியாது, விக்கிரக ஆராதனை செய்து கொண்டு இருந்திருப்பாங்க, அசுத்தமான கிரியைகள் அதில் நடப்பித்திருப்பாங்க. அப்போ அந்த வீடு தீட்டுப்பட்டதாக இருக்கிறது. நாம் அதை அறியாதபடிக்கு நம்ம போய் ஒரு வீட்டை வாங்கும் பொழுது அந்த வீட்டில் இருக்கிறதான தீட்டு நம்மை பாதிக்கிறதாக இருக்கிறது, நம்முடைய சந்ததியை பாதிக்கிறதாக இருக்கிறது. என்னதான் நம்ம சுத்தம் உள்ளவர்களாக இருந்தாலும் அந்த நிலத்தின் மேலே, அந்த வீட்டின் மேலே ஒரு சாபம் தீட்டு இருக்கிறபடினால அதை முறித்து ஜெபம் பண்ணாதபடிக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம், போய் ஆவேசத்தோடு வாங்கி அதில் உட்பிரவேசித்து நம்முடைய வாழ்க்கையை துவங்குகிறோம். நல்லா துவங்குகிறதான வாழ்க்கை கொஞ்ச நாட்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்போ நம்முடைய வீடும் தீட்டுப்பட்டதாக இருக்கிறது. அப்போ வீட்டிற்காக நம்ம ஜெபம் பண்ணணும். வீடு வாங்கிறதுக்கு முன்னாடியே ஜெபம் பண்ணணும். வீடு கட்டும் பொழுதும் அந்த நிலத்திற்காக ஜெபம் பண்ணணும். எல்லாத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய வாழ்க்கை ஜெபமாக மாறும் பொழுது தீட்டு நம்மை அணுகவே அணுகாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆக இதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்போது இதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு நம்ம என்ன பண்ணுறது, இந்த தீட்டு நீங்க நம்ம என்ன செய்யணும்? ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய வாழ்க்கையை தேவனிடத்தில் அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்களில் நான் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் வீண் ஆண்டவரே, உங்கள் கரத்தில் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி தேவனிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை, குடும்பத்தை, தொழிலை, எல்லாவற்றையுமே சகலவற்றையும் அவர்களுடைய சமூகத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அர்ப்பணிக்க போகிறோம். அடுத்ததாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்க்க போகிறோம். தேவனுடைய சமூகத்தில் நம்ம வாழ்ந்து கடந்த நாட்களில் என்னுடைய ஆவிக்குரிய காரியத்தில் நான் எத்தனை உண்மையுள்ளவனாக இருந்தேன், இல்லை எதிலெல்லாம் தவறி போயிருக்கிறேன், எதிலெல்லாம் நான் மீறுதலில் இருக்கிறேன், எதெல்லாம் நான் அக்கிரமத்தில் மாட்டிக்கொண்டு இருக்கிறேன், என்னை தயவாய் மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையை நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அடுத்ததாக அறிந்த தெரிந்த பாவங்களிலிருந்து வெளியேறும்படியாக நம்ம தேவ சமூகத்தில் அறிக்கையிட வேண்டும். ஆண்டவரே, கடந்த நாட்களில் நான் அறியாமல் செய்த பாவங்கள், தெரிந்து செய்த பாவங்கள் எல்லாவற்றிலும் இருந்தும் எனக்கு ஒரு விடுதலையை தாங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்க போகிறோம். அதற்கு அடுத்ததாக நமக்கு எதிராக செயல்படுகிறவர்களை, செயல்பட போகிறவர்களை மன்னிக்கக்கூடியதான காரியம். ஒருவேளை கடந்த நாட்களில் செய்திருக்கலாம், இனி வருகிறதான நாட்களில் நமக்கு விரோதமாக செய்யலாம். அப்போ கடந்த நாட்களில் நம்ம மன்னித்தது போலவே இனி வரும் நாட்களிலும் நமக்கு விரோதமாக ஒரு மனுஷன் செயல்பட்டால் அவங்க என்ன பண்ணணுமா, மன்னிக்கிறதுல நமக்கு முன்மாதிரி யார் தெரியுங்களா? கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல நாமும் மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது இந்த தீட்டிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறதாக இருக்கிறது. அடுத்ததாக தேவனுக்கு விரோதமான ஆத்தும பிணைப்பை நாம் என்ன பண்ணணும், உடைக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கணும். தேவனுக்கு பிரியமில்லாத ஆத்தும பிணைப்பு,
தேவனோடு தான் நம்முடைய ஆத்மா இருக்கணுமே ஒழிய மனிதர்களோடு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமாம், தேவனை விட அதிகமாக நேசிக்கிறதான பொருட்கள் மனிதர்கள் மேலே நம்முடைய அன்பு இருக்குமானால் தேவனுக்கு விரோதமான ஒரு பாவம் அது நம்மை தீட்டுப்படுத்துகிறதாக இருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். அடுத்ததாக பிசாசுக்கு எதிர்த்து நிற்க போகிறோம். நம்ம இதுவரையும் அடிமைப்படுத்தி வைத்து கொண்டிருந்ததான பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே பிசாசை பார்த்து பயந்து கொண்டு இருக்க வேண்டாம், அதை எதிர்த்து நிற்க வேண்டியதான கிருபையை நாம் தேவ சமூகத்தில் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அடுத்ததாக தேவனிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே என் எல்லையை சுத்தமாக்குங்க, என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நீங்கள் சுத்தமாக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லி தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். அடுத்ததாக நம்முடைய வாழ்க்கையில் தீட்டை ஏற்படுத்தியிருக்கிற பொருட்கள் எதுவாக இருந்தாலும், ஒருவேளை ஆண்டவர் உணர்த்துவாரானால் இந்த பொருட்கள் நம்முடைய வாழ்க்கையில் தீட்டாக இருக்கிறது என்று சொல்லி உணர்த்துவாரானால் அதை எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம்? தூக்கி எறிந்து அதை நெருப்பு வைத்து கொளுத்த போகிறோம். ஹல்லேலூயா. அது எவ்வளவு விலை உயர்ந்த பொருட்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப அதிகமான விலை உயர்ந்த பொருளாக இருந்தாலும் சரி, அதில் சாபம் இருக்குது. அதை என்ன பண்ணணும்? அதை நம்ம எரிக்கணும். இப்போ நம்ம வாங்குகிற நகை, நீங்கள் நகை கடையெல்லாம் பாருங்கள், நகை நம்ம தான் விலை கொடுத்து வாங்குகிறோம். ஆனால் அந்த முன்னாடி இருக்கிற பெரிய பெரிய விக்கிரக ஃபோட்டோலாம் வச்சுருப்பாங்க. அவன் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? நம்ம வாங்கின அந்த நகையை கொண்டு போய் அந்த இதுக்கு முன்னாடி பிசாசுக்கு முன்னாடி இப்படி ஒரு சுற்றிட்டு தான் நம்ம கையில் கொடுப்பார். வேணாங்கலாம் சொல்ல முடியாது, சொல்லணும். அதெல்லாம் பண்ணாதீங்க, நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. ஏன்னா அது செஞ்ச இடத்துலேருந்து நிறைய காரியங்கள் வந்துகிட்டே இருக்குது. தங்க வெட்டி எடுத்த இடத்துலேருந்து பலி, அந்த பொருட்களை செய்கிற இடத்துல பலி, எவ்வளவோ காரியங்கள் இருக்குது. கடைசியாக இவர் வேற ஒரு பலி பண்ணி நமக்கு கொடுப்பார். அப்போ நம்ம என்னமோ நினச்சிட்டு நம்ம வாங்கிட்டு வந்துடுறோம். அதெல்லாம் நமக்கு தீட்டை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அந்த பொருளை நம்ம வாங்கி காதலையும் கழுத்துலையும் மாட்டிக்கிட்டு நம்ம வரும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கை என்ன ஆகிடுது? தீட்டுப்பட்டுடுது. நான் விலை கொடுத்து வாங்கினது, நீ விலை கொடுத்து வாங்கின, ஆனால் அதில் தீட்டு இருக்குது. அப்போ இந்த காரியத்திலெல்லாம் தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாக நம்ம ஜெபிக்கணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த சாபங்களை நீக்க நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். தீட்டை நீக்கும்படியாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து தம்முடைய விலையேற பெற்ற பரிசுத்த ரத்தத்தை நமக்காக சிந்திருக்கிறார். அது என்னவா இருந்தாலும் சரி, நம்முடைய பாவங்கள் உறைந்த மலையிலும் வெண்மையாக்கக்கூடியதான வல்லமை இருக்கிறது. அது இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் சரி, அந்த பாவத்தை தீட்டை நீக்க இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். நான் சொல்கிறதான காரியங்களை நீங்களும் சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எங்களுடைய வாழ்க்கையில் தீட்டை ஏற்படுத்தி உள்ள எல்லா விதமான தீமையின் அம்புகளும் இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு, எல்லையை விட்டு, சந்ததியை விட்டு வெளியேறுவதாக. எங்களுடைய சுற்றுச்சூழலை இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை மூலம் சுத்திகரியும் தேவனே. எங்களுடைய சரீரத்திற்கு, குடும்பத்திற்கு விரோதமாக செயல்படுகிற அனைத்து விதமான சக்திகளும் இயேசுவின் நாமத்தில் எங்களை விட்டு வெளியேறுவதாக. எங்களை குற்றம் சாட்டும் குறை சொல்லும் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் எங்களை விட்டு வெளியேறுவதாக. எங்களுடைய லக்கு இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அடையும்படியாய் உதவி செய்யும். எங்களுடைய வாழ்க்கையில் கொடுமை செய்யும் குணங்கள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. தேவரீர் எழுந்தருளுவீராக. என்னுடைய முன்னேற்றத்தை தடை செய்கிற அனைத்து மலைகளும் இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு அகன்று போவதாக. தேவனே, எனக்கு எதிராக செயல்படுகிற எல்லா விதமான தடைகளின் மேலும் தேவ சமூகத்து அக்கினியை இறக்கி எரித்து போடும். என்னுடைய தாய் தகப்பன் வழியாய் செயல்பட்டு வருகிற அனைத்து விதமான தீமையான காரியங்களும் இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு, சந்ததியை விட்டு விலகுவதாக. ஒருவர் எனக்கு
விரோதமாய் செயல்படாதபடிக்கு தேவரீர் என்னுடைய யுத்தத்தை நீரே செய்வீராக. என்னுடைய இலக்குக்கு எதிராக நான் அடைய முடியாதபடி, காண முடியாதபடி செயல்படுகிற அனைத்து விதமான தீமைகளும் இயேசுவின் நாமத்திலே அழிந்து போவதாக. பலவீனத்தின் ஆடைகள் என் மீது இருந்து எரிந்து போவதாக. சாத்தானால் திரும்ப திரும்ப எனக்கு எதிராக செயல்பட்டு வருகிற அனைத்து விதமான காரியங்களும் இயேசுவின் நாமத்தில் எரிந்து போவதாக. என்னுடைய தலை உயர்த்தப்படுவதாக. என் தலையின் மீது கிரீடம் வைக்கப்படுவதாக. என் மீது சாத்தானால் வைக்கப்பட்டிருக்கிற தீமையின் பாரங்கள் என் மீதில் இருந்து எடுக்கப்பட்டு சத்துருவின் தலையின் மேல் வைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த காலை வேளைக்காக நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட தீட்டுகள், அசுத்தங்கள் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை விட்டு வெளியேறுவதாக. எங்களுடைய குடும்பத்திற்கு பாதுகாப்பை கொடுங்க. சபைக்கு பாதுகாப்பை கொடுங்க. ஊழியத்தின் எல்லைகளில் பாதுகாப்பை கொடுங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் கட்டப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறேன். இதுவரையிலும் அஸ்திபாரத்திலிருந்து தொடர்ந்து வந்ததான எல்லா தீட்டுகளும் சாபங்களும் இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆண்டவரை பரிசுத்தத்திற்காகவே எங்களை அழைத்திருக்கிறேன். பரிசுத்த வாழ்க்கை வாழக்கூடிய எண்ணத்தை, விருப்பத்தை கர்த்தர் எங்களுக்கு உண்டாக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். அசுத்தமான தீமையான எண்ணங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எரிந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, ஒருவரும் ஆண்டவரை எங்களுக்காக நீர் வைத்திருக்கிறதான ஆசீர்வாதத்தை இழந்து விடாதபடிக்கு ஆண்டவரே, நீர் உம்முடைய பாதையில் நாங்கள் தொடர்ந்து ஓட, உம்மையும் பாத்திரம் உறுதியாய் பற்றி கொள்ள, தேவ சமாதானத்தை நான் நிரம்ப கர்த்தர் உதவி செய்யுங்க. வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி. ஒவ்வொரு மேலும் தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த செய்தியை கர்த்தர் கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை கர்த்தர் செய்து தீட்டு நீங்க அவர்களை சுத்திகரித்து உங்களுடைய பரலோக ராஜ்யத்திற்காக தகுதி உண்டாக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அவருடைய காவலும் ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.